வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அஜீரண கோளாறு வந்தால் சாப்பிடக்கூடிய ஒரு கஷாயம் தான் நம்ம பண்ண போகிறோம். சில நேரம் வயிறு உப்புச மாதிரி இருக்கும், நெஞ்சு எரிச்சல் போல் இருக்கும், சாப்பிட்ட சாப்பாடு நெஞ்சுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா இந்த கஷாயத்தை நம்ம குடிச்சிக்கலாம். எண்ணெய் அதிகமாக சேர்த்த சாப்பாட்டில் நம்ம சேர்த்துட்டோன்னா, பொரிச்ச உணவுகள்லாம் சாப்பிட்டுட்டோன்னா அந்த சமயமும் இது மாதிரி நெஞ்சுக்குள்ளேயே வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். நைட்டெல்லாம் மூச்சு விட முடியாத மாதிரி ரொம்ப வலிக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த கஷாயத்தை போட்டு நம்ம குடித்தோன்னா உடனே சரியாயிடும். அது பயப்பட தேவையில்லை. நல்ல ஜீரணமாகிரும். அது அஜீரண கோளாறுனால தான் இதெல்லாம் வருது. இந்த கஷாயம் எல்லாருமே சாப்பிட்லாம். ஒரு 5 வயசு குழந்தைய கூட நம்ம அளவு கம்மி பண்ணி கொடுக்கலாம். வயதானவங்களும் சாப்பிட்லாம், கர்ப்பிணி பெண்களும் சாப்பிட்லாம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது ஒன்றும் இல்லை, ரொம்ப நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் ஓமம். இந்த ஓமமும் ஜீரகமும் இந்த கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். 1 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஓமத்தையும் ஜீரகத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் பாத்திரம் சூடானதும் இந்த 1 ஸ்பூன் ஜீரகத்தை அதில் போட்டுடலாம். இது லைட்டாக வறுபடட்டும். இப்போ லைட்டாக இது சூடாகி வாசம் வருது. இந்த டைமில் ஓமத்தை சேர்த்துக்கலாம். ஓமம் கொஞ்சம் வறுபடணும். மிதமான சூட்லேயே இதை வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவும் கரிஞ்சிட வேண்டாம். இது எல்லா வயசில் உள்ளவங்களும் குடிச்சிக்கலாம். இப்போ இதில் 1 கப்பு தண்ணி சேர்க்குறேன். 1.5 கப்பு தண்ணி சேர்க்குறேன். இதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து பாதியாக வர நம்ம இதை காய வச்சு எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா தீயை கூட்டி வச்சு கொதிக்க வச்சிடலாம். இப்போ இந்த இஞ்சியை இது கொதிச்சோன்னா தட்டி போட்டுடலாம் இதில். இப்போ பாருங்கள், இது மாதிரி கொதிச்சுட்டு இருக்குல்ல, இந்த சமயத்தில் இஞ்சியை இது மாதிரி தட்டி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். 2-3 நிமிஷம் அது மாதிரி கொதிக்கட்டும், வத்திரும். அது பிறகு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவு காஞ்சிட்டு பாதியாக வந்திருக்கு. இதை நம்ம இருத்து எடுத்துக்கலாம், வடிகட்டிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இதை இப்படியே குடிக்கலாம். கொஞ்சம் சூடாறினதும் இதை குடிச்சிடலாம். கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பனவெல்லம் போட்டு குடிக்கலாம். இல்லைன்னா பனங்கற்கண்டு இல்லைன்னா தேன் சேர்த்தோம் குடிச்சிக்கலாம். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்க்குறேன். இப்போ பனங்கற்கண்டு சேர்த்து கலந்தாச்சு. இவ்வளோதான். இதை யாருக்கு இந்த மாதிரி அஜீரண கோளாறு இருந்தாலும் குடிக்கலாம். நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி அஜீரண கோளாறு வரும்போது, வயிறு எரிச்சல், பொறுமல் இந்த மாதிரி வரும்போது குடிங்க. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.